அதனால் அனைவருக்கும் முன்பாக எனக்குத்தான் இவரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தாக வேண்டும். என்ன தமையா? விநாயகா வேண்டாம், வணங்குகிறேன். விநாயகா. நான் சிவபார்வதி மைந்தன், தமையன் கார்த்திகேயனின் தம்பி. நான் விநாயகன். தாங்கள் என்னை கணபதி என்றும் அழைக்கலாம். தாங்களை பார்த்த பிறகு எனக்கு தெளிவாக ஒன்று புரிந்துவிட்டது. வண்ணங்களின் திருவிழாவில் தமையன் தனியாக இருந்ததின் காரணம் புரிகிறது. விநாயகா. ஆம், பிறகு இனி தாங்கள் கைலாயத்தில் எவரிடமும் எதையும் மறைத்து வைக்க அவசியமில்லை. அது மட்டுமின்றி இனி தாங்கள் அதிக நேரம் கைலாயத்தில் தானே இருப்பீர்கள். விநாயகா. அனைத்தும் சரிதான். ஆனால் யாகத்தில் பங்கு பெறுவதற்கு முன் நான் என்னுடைய தந்தையாருடன் நேரத்தை கழிக்க விரும்புகிறேன். தமையா, தமையா, தங்கள் விருப்பம் எப்பொழுதும் தவறாய் போனதில்லை. தாயார் நமக்காக காத்துக் கொண்டிருப்பார்கள். நாம் இப்பொழுது இங்கிருந்து செல்லலாம். வா, நாம் கைலாயத்திற்கு செல்வோம். சரி தம்மையா. சூரபத்மா. பார்த்து. தாங்கள் யார்? நான் யார் என்பதை அறிய வேண்டியது முக்கியமானதல்ல. முக்கியமானது என்னவென்றால் எனக்கு தங்களை சந்திக்க வாய்ப்பு கிட்டியுள்ளது. நான் அருகில் உள்ள கிராமத்தில் தான் வசிக்கிறேன். நான் தங்களுக்கு நன்றி கூற வந்தேன். தாங்கள் அருணாசுரன் போன்ற தீயவர்களிடமிருந்து எங்களை காத்துள்ளீர்கள். தாங்கள் நன்றி கூற வேண்டும் என்றால் எனக்கல்ல, மகாதேவருக்கும் பார்வதி தாயாருக்கும் கூறுங்கள். அவர்களால் தான் தாங்கள் விடுதலையாகியுள்ளீர்கள். அவர்களை நான் விரைவில் சந்திப்பேன் என்று நம்புகிறேன். தாங்கள் இருவரும் கைலாயத்திற்கு செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது என நினைக்கிறேன். ஏற்கனவே தங்கள் குடும்பத்தினர் நிறைய துன்பங்களை பெற்றுள்ளனர். தங்களின் பெற்றோர் தங்களுக்காக காத்து கொண்டிருப்பார்கள். பழிக்கு பழிதான் என் வாழ்க்கையின் நோக்கம். நீ யாரை பழிவாங்க எண்ணுகிறாய்? பல வருடங்களுக்கு முன்பு பார்வதி தேவிதான் மகாகாளி என்பதை அறிந்து கொண்டார். அப்பொழுது நிறைய அசுரர்கள் மாண்டனர். அச்சம்பவத்தில் முதலில் மாண்டவர் எனது தந்தை ரூரு ஆவார். மகாகாளி என் தந்தையை கொன்றுவிட்டாள். அதனால் இப்பொழுது அந்த மகாசுரன் ரூருவின் புதல்வன் துர்கமாசுரன் தனது தந்தையின் மரணத்திற்கு அவன் கண்டிப்பாக பழிவாங்குவான். இல்லை, நீ அவ்வாறு செய்ய நினைத்தால் அழிவை நீயே தேடிக்கொள்வாய். இதற்கு முன்பும் நிறைய அசுரர்கள் தோன்றினார்கள். அவர்களும் மகாகாளியுடன் போர் புரிந்து அவரை கட்டுப்படுத்த எண்ணினார்கள். அவரை அழித்துவிட துடித்தார்கள். ஆனால் என்ன நடந்தது என்பதை இந்த முழு பிரபஞ்சமும் அறிந்த ஒன்றாகும்.